ஹலோ நண்பா நண்பீஸ், வெல்கம் டு கதி வாய்ஸ். தமிழ்நாடு அரசு சார்பாக விருது வழங்கும் இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க. 2014 2022 வரைக்கும் சிறந்த படங்கள்லேருந்து சிறந்த நடிகை யார், சிறந்த நடிகை யார், சிறந்த குணச்சத்தை நடிகர் ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இப்போ அந்த தமிழ்நாடு அரசு விருது அறிவிச்சதில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பிடிக்கல, சில பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அது மிகப்பெரிய சர்ச்சையாகிட்டு வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டானாகாரன் படத்தில் பார்த்தீங்கன்னா சிறந்த குணச்சத்தை நடிகை யாருன்னு கேட்டுக்கு போஸ் வெங்கட்ட கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு டானாகாரன் படத்தில் MS பாஸ்கர் லால் இது 2 பேர் தான் சிறந்த நடிப்பு. அவங்க 2 பேர்த்துக்கு கொடுக்காம போஸ் வெங்கட்டுக்கு எப்படி கொடுத்தாங்க ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இவங்களாம் திமுகவுக்கு சால்ரா அடிக்கிறவங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவார்டு கொடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் திமுகவுக்கு யாரெல்லாம் ஜால்ரா அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று கருணாசு, 2வது அமீர், 3வது போஸ் வெங்கட்டு. பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறவங்க அவங்களுக்குன்னு அவார்டு கொடுத்துருக்காங்க. இது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நிறைய பேர் வீடியோ போட்டு கண்டனம் வச்சுருக்காங்க. இந்த சீரியல் நடிகை எல்லாமே பார்த்தீங்கன்னா திட்டிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு உங்கள் குடும்ப விருதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுருக்காங்க. என்னையா அது ரொம்ப இப்படி போயிடுச்சு. சிறந்த நடிகை யார், சிறந்த நல்லா நடிக்கிறவங்களுக்கு கொடுக்காம யாரெல்லாம் திமுக ஜால்ரா அடிக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்க என்ன நியாயம்?